சிற்பக்கலையில் பொன்விழா ஆண்டை கடந்த சேலத்தைச் சேர்ந்த சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ளது. பெரும் பின்புலம் இல்லாவிட்டாலும் சாதனையாளர்களை உரிய முறையில் அடையாளம் கண்டு மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ சாமானியர் கையில் கிடைத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜா ஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலை திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜா ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியை சேர்ந்த சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார். விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலதாளம் முழங்க அவரை வரவேற்றதுடன் அனைவரும் பெருமிதம் பொங்க வாழ்த்து தெரிவித்தனர். சிற்ப கலைக்கூடத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ராஜா ஸ்தபதி தன்னை போன்ற சாமானியர்களும் நாட்டின் உயரிய விருதினை பெறுவதற்கு காரணமாக இருந்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் இதற்கு தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நிழல் கலையான திரைப்பட கலையைப் போலவே நிஜ கலையான சிற்ப கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது. மேலும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் மாவட்டந்தோறும் திறமை வாய்ந்த இளைஞர்களை கலைஞர்களாக உருவாக்கும் என்கிறார் பத்மஸ்ரீ ராஜா ஸ்தபதி. மத்திய அரசாங்கம் அருமையான இந்த சிற்பக்கலைத்துறைக்கு நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க. அதில் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கீமு. ஒவ்வொரு சிற்பக்கலைஞரும் அதை கண்டறிஞ்சு அதில் பயன்பெறணும். திறமை மிக்க சாதனையாளர்கள் நாட்டின் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து மத்திய அரசு செய்து வரும் இந்த கௌரவம் கலைத்துறையின் மீதான ஆர்வத்தை இளைஞர்களிடையே அதிகரிக்க செய்யும் என நிச்சயம் நம்பலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.